உதான, வியான, சமான அண்ட் பிரான அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்புல 5 விதமான வாயுக்கள் இருக்கு. சரியா? நீங்க நினைக்கிற கேஸ் இருக்குல்ல, அது ஒன்லி அபான வாயு. அந்த அபான வாயு என்ன செய்யும்னாக்க, நார்மலா உங்களுடைய ஸ்டொமக் ரீஜன்ல இப்போ இந்த இடத்துல வந்து அபான வாயு இருக்கு. அபானன்னு போட்டிருக்கா. அபான வாயுனா கீழ் நோக்கி போகக்கூடிய வாயு. நம்ம உடம்புல இருக்கிற ஃபுட் எல்லாம் டைஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம உடம்புல வந்து நிறைய வாயுக்கள் இருக்கு. இந்த 5 வாயுக்கள் மட்டும் கிடையாது, நிறைய வாயுக்கள் இருக்கு. தச வாயுக்கள்னு சொல்லுவாங்க. தச வாயுக்கள், தசனா 10 வாயுக்கள். 10 வாயுல இந்த 5 வாயு வந்து ரொம்ப முக்கியமான வாயுக்கள். சரியா? இதுல இந்த அபான வாயு தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். அதாவது டாக்ஸின்ஸ் ஆஃப் த பாடி, உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய வாயுக்கள்னு சொல்லுவோம். அந்த வாயுக்கள் நியாயமா ஏன் கீழே இருக்குன்னா, இது கீழ் வழியா வெளியேறும். நம்ம உடம்புல 9 துவாரங்கள் இருக்குன்னு தெரியும் எல்லாருக்கும். 9 துவாரங்கள் இருக்கு. அதுல டவுன்வர்ட்ஸ், கீழ் நோக்கி போற துவாரங்கள்ல வெளியேறக்கூடிய வாயுங்கிறது நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய வாயு. நம்ம உடம்புல நிறைய ஃபுட், நம்ம எடுக்கிற மூச்சிலேயே கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு எல்லாராலையும் இமீடியட்டா, நீங்க எத்தனை பேர் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்பிரேட் பண்ணாதனால வரக்கூடிய நோய்கள் ரொம்ப நிறைய. மூச்சு வந்து நிறைய எடுப்போம், விடுறது கம்மியா விடும். அப்ப என்ன ஆகுன்னா, உடம்புல அங்கங்கே கார்பன் டை ஆக்சைடு வந்து டெபாசிட் ஆகும். அப்படி கார்பன் டை ஆக்சைடு அதிகமா டெபாசிட் ஆகிறதுனால வரக்கூடிய நோயின்னு பாத்தீங்கன்னா லங்ஸ்ல வரக்கூடிய பிரச்சனைகள், நிறைய லங்ஸ்ல வரக்கூடிய பிரச்சனைகள். ஜாயிண்ட் பெயின் வந்து வருது அப்படின்னாக்கா அதுலயும் உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு டெபாசிட் ஆகிறதுக்கு. ஏன்னா எடுக்கிற மூச்சுல ஆக்சிஜனேஷன் ஆன இதை எனர்ஜைஸ் ஆனதை தவிர மிச்சம் இருக்கிறத உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் கார்பன் டை ஆக்சைடை நம்ம வெளியேற்றணும். அப்ப எக்ஸைல் கரெக்டா பண்ணணும். இன்ஹேல் எவ்வளவு பண்றோமோ 6:16, 1:1, 1:2 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸைல் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு ஃபுல்லா வெளியேறும். அது ஒரு அபான வாயு. ஓகே, சோ இந்த அபான வாயு கீழ் நோக்கி வெளியே போகும். அப்படி வெளியே போயிட்டாக்க உங்க நர்வ்ஸ் அண்ட் மசில்ஸ் எல்லாத்துலயுமே வந்து இருக்கிற டாக்ஸின்ஸ், இப்ப வாயு ஒரு இடத்துல இருந்தா என்ன ஆகும், அந்த இடம் பல்ஜ் ஆகும் போது அதை சுத்தி இருக்க ஆர்கன்ஸ் வீக் ஆகும். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். சோ அது வந்து டாக்ஸின்ஸா உடம்புல நிறைய தங்கிடும். ஏன்னா ப்ராப்பரா மூவ்மெண்ட் இல்லாதனாலே தங்கும். ப்ராப்பரா டைஜஸ்டிவ் ப்ராசஸ் ஆகாதப்பையும் தங்கும். டைஜஷன் சரியா ஆகலைனாக்க இதை எனர்ஜைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்காது. உடம்புக்கு தேவையான வெதர் கண்டிஷன், உடம்பு ஒரு குறிப்பிட்ட வெதர் கண்டிஷன், ஒரு குறிப்பிட்ட டிகிரி செல்சியஸ் நார்மல் டெம்பரேச்சர் எவ்வளவு, அந்த டெம்பரேச்சர் ஏன் மெயின்டைன் பண்றாங்கன்னா அந்த டெம்பரேச்சர்ல உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் உடம்பு தயாரா இருக்குன்னு அர்த்தம். அப்பதான் அந்த டெம்பரேச்சர் கரெக்டா மெயின்டைன் ஆகும்போது இந்த வாயுக்களை எக்ஸ்பிரேட் பண்றதுக்கும் டைஜஷன் ப்ராசஸ் நல்லா இருக்கிறதுக்கும் ஹார்ட் இயங்குறதுக்கும் லங்ஸ் இயங்குறதுக்கும் கிட்னிஸ் இயங்குறதுக்கும் அந்த அளவு டெம்பரேச்சர் நம்ம உடம்புக்கு வேணும். அந்த டெம்பரேச்சர் அளவு மாறும்போது அபான வாயு வெளியே போகாது. சரியா? பார்ட் 1. அடுத்து ரெண்டாவது நம்ம பிராண வாயு, உதான வாயு போகும். உதான வாயுனா மேல போகக்கூடிய வாயு. மேல என்னன்னா வாய்ப்பு ஏப்போம். சரியா? அது போகும். ரெண்டாவது பிராண வாயு மேலதான் போகும். பிராணங்கிறது மூச்சு எடுத்து விடுறது. மூச்சு எடுக்கிறது மேல் வழியா எடுக்கிறோம், மூச்சு விடுறதும் மேல் வழியா விடுறோம். சோ அந்த உதான வாயுங்கிறது ஏப்பம் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய இருக்கு. மெயினா நீங்க அதை வந்து எப்ப சொல்றோம்னா, ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படிங்கிறப்போ வாயுக்கள் வந்து பல வகையில வெளியேறும். அதனால்தான் யாராவது இறந்துட்டாக்க அவங்க கால் பக்கமா போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கால் பக்கமா போகும்போது தனஞ்சய வாயுன்னு ஒண்ணு இருக்கும். தனஞ்சய நாடி வழியா தனஞ்சய வாயு. அதுதான் வந்து சில பேர் இறந்து ரொம்ப நேரத்துக்கு அப்புறமும் ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். அந்த மூவ்மெண்ட் தான் தனஞ்சய வாயு உடம்ப விட்டு போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அது ஒன்ஸ் வெளியேறிட்டாதான் உடம்பு டீகே ஆக ஆரம்பிக்கும். அது இருக்கிற வரைக்கும் அது ஆகாது. சரியா? சோ இந்த உதான வாயுல வந்து நிறைய இருக்கு. நாட் ஒன்லி ஏப்பம், நிறைய இருக்கு. நீங்க சாப்பிட்ற சாப்பாடு, ஒரு சாப்பாடு நீங்க சாப்பிடும் போது அந்த உதான வாயோட சேர்த்து நீங்க அந்த ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணி எல்லாத்துலயுமே அந்த கேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் உடம்புக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பிராணவாயு. பிராணவாயுங்கிறது நீங்க மூச்சு எடுத்து விடுறது. அந்த இடத்துல கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அது எல்லாமே. இந்த பிராணவாயு நீங்க கரெக்டா இருந்துச்சுனாக்க உங்களுக்கு உடம்புக்கு தேவையான எனர்ஜி ஃபுல்லாவே கிடைக்கும். அண்ட் தென் ஆக்சிஜனேஷன் ரொம்ப நல்லா நடக்கும். ஆர்பிசி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். பிளஸ் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். இதுக்கு இடையில வந்து வியான வாயுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த அபான வாயு கரெக்டா வெளியேறி இந்த உதான வாயு கரெக்டா வேலை செஞ்சு இந்த பிராண வாயு கரெக்டா வேலை செஞ்சு நடுவுல இந்த சமான வாயுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த சமான வாயு ஸ்கிப் பண்ண. சமான வாயுனா என்னன்னாக்க வெறும் டைஜஷன் ப்ராசஸ். உங்களோட உணவை டைஜஷன் பண்றதுக்கு ஒரு உந்து சக்தி தேவைப்படுது. இப்ப தண்ணி இருக்கு, நல்லா ஃப்ளூயிட் இருக்கு, ஃபுட் நீங்க போடுறீங்க. இது ரெண்டு மட்டும் இருந்தா அது டைஜஷன் ஆயிடுமா? ஆகாது. அதை புஷ் பண்றதுக்கு ஒரு ஏர் தேவைப்படும். அந்த நீங்க சாப்பிட்ற சாப்பாடு உள்ள போய் அது ஸ்டொமக்ல போய் அது தன்னை வந்து எனர்ஜைஸ் பண்ணி மீன்ஸ் அரைச்சு அது வந்து லிவருக்கு போகணும். லிவருக்கு போய் லிவர்ல எனர்ஜைஸ் ஆகணும்னா ஒரு புஷ் பண்ற சக்தி, ஒரு ஏர், ஒரு ஊதணும். ஊதி அது வந்து மூவ் ஆகணும். உங்க ஸ்டொமக்ல வந்து மூவ் ஆகணும். உங்க இன்டெஸ்டைன்ல எக்ஸ்கிரியேட் அபான வாயு வெளியேறணும்னா அங்கேயும் ஏர் தேவைப்படும். அந்த ஏர் கரெக்டா இருந்தாதான் உங்களுக்கு அந்த ஏர் வெளியேறும், உள்ள இருக்க டாக்ஸின்ஸ் வெளியேறும். அதே நேரத்துல கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் அந்த ஏர், அந்த பெரிஸ்டால்சிஸ் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க, அந்த மூவ்மெண்ட் வந்து கரெக்டா இருக்கிறதுக்கு ஏர் ரேஷன் ரொம்ப முக்கியம். அந்த கேஸ் ரொம்ப முக்கியம். அந்த அபான வாயு கேஸ் கரெக்டா இருந்தாதான் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராம இருக்கும். அபான வாயு கரெக்டா வெளியேறும். ஓகே, இது எல்லாத்துக்குமே கேஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சமான வாயு அப்படிங்கிறது கரெக்டா ஸ்டொமக் ரீஜன்ல ஒரு கேஸ் ஃபார்மேஷன். அந்த கேஸ் என்ன பண்ணுனாக்க உங்களோட டைஜஷன் ப்ராசஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணும். ஸோ இந்த சமான வாயு
அபான வாயு, பிராணவாயு, உதான வாயு, சமான வாயு. இந்த 4 வாயுமே கரெக்டா இருக்கிற பட்சத்துல உங்க உடம்புல இருக்க கைக்கு காலுக்கு, இதுக்கு பேர் வியான வாயுன்னு சொல்லுவாங்க. கைக்கு காலுக்கு போகக்கூடிய எல்லா கேஸ் வாயுக்களுமே வந்து கரெக்டா ப்ராப்பரா சப்ளை ஆகும். சப்ளை ஆகும் போது உங்க நர்வஸ் சிஸ்டம் நியூராலிக்கல் டிரான்ஸ்மிட்டர்ஸ் சொல்லுவாங்க. பிரெயின்ல இருந்து உங்களுடைய உடம்பு கையை தூக்கு, காலை தூக்கு, மோட்டார் நர்வஸ் சிஸ்டம். இந்த நர்வஸ் சிஸ்டம் எல்லாத்துக்குமே கேஸ் ரொம்ப முக்கியம். அந்த கேஸ் தான் உதானா, மீன்ஸ் வியானா கேஸ். அந்த வியானா வாயுங்கிறது தான் நீங்க ப்ராப்பரா உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் கரெக்டா பண்றீங்களா. இப்ப நீங்க யோகா பண்றீங்க, யோகா பண்ணும்போது எனக்கு ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றேன், நான் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே உடம்பு தொய்வாயிடும். சரியா? அதை தாண்டி நம்ம ஃபோர்ஸா போடுறோம் இல்லையா, இந்த மாதிரி தாட் எல்லாம் கொடுக்கறது இந்த வியான வாயு தான். சோ ஓவராலா உங்க பிரெயின்ல இருக்கிற நியூராலஜிக்கல் டிரான்ஸ்மிட்டர்ஸ் டிரான்ஸ்பர்மேஷன்ஸ் ஃபுல்லாவே நடக்கிறது இந்த வியான வாயுனாலதான் நடக்கும். இந்த வியான வாயு எப்ப கரெக்டா இருக்கும்னா, அபான வாயு கரெக்டா வெளியேறணும், பிராண வாயு கரெக்டா ஒர்க் ஆகணும், உதான வாயு கரெக்டா இருக்கணும், சமான வாயு கரெக்டா இருந்து உங்களுடைய பாடியில இருக்க எல்லா ப்ராசஸுமே கரெக்டா ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வியான வாயு பெர்ஃபெக்டா இருக்கும். அது பெர்ஃபெக்டா இருக்கும்போது யூ வில் பி த ஆக்டிவ் பர்சன். வெரி 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 ஆக்டிவ் பர்சனா நீங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? இப்போ ஏன் நம்ம தண்ணி பண்ணும்போது வாயுக்கள் நிறைய பேருக்கு வந்து கேஸ் ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க, நீங்க ஆல்ரெடி ஸ்டாக்னன்ட் ஆகிருக்கும் உங்க உடம்புல, அங்கங்கே வந்து கேஸ் இருக்கும். அந்த கேஸ் என்ன ஆகுனா உடம்பு ஹீட் ஆகும். நம்ம தண்ணி செய்யறப்ப ஹீட் ஆகுதா? ஹீட் ஆகும்போது என்ன ஆகும், ஒரு கேஸ் ஒரு இடத்துல தங்கி இருக்கு, அது மேல நீங்க ஹீட்டா ஒரு இது நீங்க அப்படியே மசில் எல்லாம் ஹீட் ஆகி அந்த கேஸை வந்து அந்த வெளியேற்றும் போது எல்லாரும் எனக்கு கேஸ் வந்துருக்கு, 4 நாளா எனக்கு இந்த 1 வாரமா தண்ணி செஞ்சதுல இருந்து எனக்கு 1 வாரமா கேஸ் பிடிச்ச மாதிரியே இருக்குன்னா, கேஸ் வெளியே வந்து உடம்பை விட்டு வெளியே போறதுக்கு வழி தெரியுது. அங்க பிடிக்கும், ஷோல்டர்ல பிடிக்கும், வயிற்றுல பிடிக்கும், இடுப்புல பிடிக்கும். அது அதுக்கு கரெக்டா நீங்க ப்ரோசஸ் பண்ணும்போது அது வெளியேறும். அப்ப உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பு, கெட்ட வாயு வெளியேறதுதான் அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றது. கரெக்டா நீங்க அப்படி பண்றவங்க எல்லாமே பாத்தீங்கன்னாக்க ப்ராப்பரா ப்ரோசஸ் நான் சொல்ற கவுண்டிங் நீங்க போட்டிருந்தீங்கன்னா அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு. கரெக்டா? உங்களால அந்த ஃபுல் கவுண்ட் போட்டிருக்க முடியாது, போட்டவங்களுக்கு வரவே வராது. நான் டெஃபினட்டா அடிச்சு சொல்றேன். நான் அந்த எத்தனை கவுண்டிங் கொடுக்குறேன்னா, இப்போ வந்து தாடாசனா 30 கவுண்ட் தான் தருவேன், இது வசிஷ்டாசனா 30 கவுண்ட் தான் தருவேன், இதே உஷட்ராசனா 60 கவுண்ட் கொடுப்பேன். அந்த 60 கவுண்ட் நீங்க போட்டீங்கன்னா உதான வாயு, அபான வாயு ஃபுல்லா வெளியேறும். உதான வாயு நல்லா யோசிச்சு பாருங்க, உதான வாயு ஃபுல்லா வெளியேறும். நடுவுல சமான வாயு பாருங்க, அது நல்லா எக்ஸ்பாண்ட் ஆகி அந்த இடத்துல ஒரு ஃபயர் நல்லா கிரியேட் ஆகி உடம்பு ஃபுல்லா சப்ளை ஆகும். அப்படி சப்ளை ஆகும்போது எல்லா வாயுக்களும் கரெக்டா வெளியேறிட்டுன்னா உங்களுக்கு அந்த கேஸ் நிக்காது. அது கம்மியா நீங்க பண்றீங்க, நீங்க கம்ஃபர்டபிள் ஜோன்லயே நிக்கிறீங்க அப்படிங்கிறப்போ அந்த கேஸ் சும்மா இருக்க நேரத்துல வெளியேற ட்ரை பண்ணும். அது களைச்சு விட்டுட்டு வெளியேற தெரியாம இருக்கு. அது நிக்கிறப்ப நீங்க கேஸ் பிடிச்சிச்சு இந்த 1 வாரம் இருக்கு அப்படிங்கிறது ஃபுல்லாவே அந்த ப்ராப்பர் கவுண்டிங் நீங்க வந்து, ஏன்னா இந்த கவுண்டிங் இஸ் ரிசர்ச். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கவுண்டிங் இது எல்லாமே ரிசர்ச். தாடாசனம் இவ்வளவு போடும்போது இவ்வளவு கேஸ் ஃபார்மேஷன் உடம்புல இருக்கும், இவ்வளவு எனர்ஜைஸ் ஆகும், இது ரிசர்ச். உஷட்ராசனம் போடும்போது அப்படி ஆகும். அப்பர் பாடி ட்விஸ்ட், அஸ்வசஞ்சாயனாசனம் எடுத்து அப்பர் பாடி ட்விஸ்ட் நீங்க 30 கவுண்ட் போடும்போது அந்த 30 கவுண்ட்ல இந்த வாயுக்கள் இந்த பஞ்ச வாயுக்களுமே கரெக்டா ப்ராப்பரா ரெகுலேட் பண்ணப்படும். அப்படி ரெகுலேட் பண்ணும்போது எல்லாம் கரெக்டா வெளியேறி ரிலாக்ஸ் ஆகும்போது அந்த 30 கவுண்ட் முடியும் போது எல்லாம் வெளியேறி ரிலாக்ஸ் ஆகும். பட் உங்களுக்கு தெரியாது. ஓகேயா? இதுதான் இந்த வாயுக்களோட சக்தி நம்ம உடம்புல. சோ நிறைய பேருக்கு இது தெரியாது. சோ இன்னைக்கு நான் ஏன்